இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித இலாரியுஸ் என்பவரின் நினைவினை கொண்டாடுகின்றது. சாத்தினியா என்ற இடத்தில் பிறந்தவரே இலாரியுஸ். இவரின் தொடக்க கால வாழ்வை பற்றிய குறிப்புகள் நம்மிடம் இல்லை. திருச்சபை பிளவுகளுக்குள் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் திருத்தந்தையின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதிலும் திருச்சபையின் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துவதிலும் கருத்தூன்றி செயல்பட்டார். கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவரான இவர் திருத்தந்தை முதலாம் சிங்கராயர் காலத்தில் தலைமை திருத்தொண்டராக பணியாற்றினார். தனது சிந்தனை ஆற்றல், வாத திறமையினால் திருச்சபை வளர்ச்சியின் பாதையில் பயணிக்க மாபெரும் தூண்டுதலாய் இருந்தார். முதலாம் சிங்கராயரின் மறைவினை தொடர்ந்து புதிய திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டார். திருச்சபையில் ஒற்றுமை நிலை பெறவும் ஆங்காங்கே காணப்பட்ட பிரிவினைகள் களையப்படவும் மிக கடுமையாக உழைத்தார். திருச்சபையில் காணப்பட்ட நிர்வாக பிளவுகள் களையப்பட மாபெரும் காரணமாய் திகழ்ந்தார். ஆயர் குழுமத்தை ஒன்றிணைத்து திருச்சபையின் வளர்ச்சி பணிகளை பற்றி கலந்து ஆலோசித்தார். திருச்சபை சொத்துக்களை பராமரித்தல், திருச்சபை சட்டத்தை கடைபிடித்தல், ஆயர்களின் பணிவாழ்வு போன்றவற்றை பற்றியெல்லாம் மிக கவனமாக செயல்படுத்துமாறு வேண்டினார். நடுநிலையோடு பணியாற்றுமாறு ஆயர்களை வேண்டி கேட்டுக்கொண்டார். பிடித்தவர்களை ஆயராக்குவது, ரோமை தலைமைக்கு தெரியாது வேறு நாட்டுக்கு செல்லுதல், ஒரு மறை மாவட்டத்திலிருந்து இன்னொரு மறை மாவட்டத்திற்கு தாங்களாகவே மாறிக்கொள்ளுதல், ஆயர் திருப்பொழிவு தங்களது விருப்பப்படி செய்தல் போன்றவற்றையெல்லாம் மிக வன்மையாக கண்டனம் செய்தார். திருச்சபை ஒரு புதிய பார்வையோடு இயங்குவதற்கு இவரின் வாழ்வு மாபெரும் உதவிகரமாயிருந்தது. நிர்வாக பணிகளில் காணப்பட்ட முறைகேடுகளையெல்லாம் உடைத்தெறிந்ததோடு புதிய பரிணாம பாதையில் திருச்சபையை தூக்கி நிறுத்தியுள்ளார். தனது இயலாமையிலும் திருச்சபை நலன்களை பெரிதாக உருவாக்கி காட்டியுள்ளார். இந்த புனிதரிடத்திலே திருச்சபையின் மீது இருந்த பற்றும் அக்கறையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.